இல்லாமல் பைபிள் ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்து அவர்கள் பணி செய்த இடத்திலே தேவன் அவர்களை எப்படி பயன்படுத்தினார். எல்லாரும் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. நம்ம வேணா நினைக்கலாம், நான் இன்சூரன்ஸ் செக்டார்ல வேலை செய்யறேன்னு நினைக்கலாம். அப்படி அல்ல. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நான் வேலை செய்யற இடத்துல ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்காக ஆண்டவர் என்னை அங்கே வைத்திருக்கிறார். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சொன்னா தப்பா நினைச்சுக்க, நான் என்ன சொல்றேன், நான் உட்கார்ந்துருக்கிற சீட்டை பார்க்கிறேன் இன்னைக்கு என்னுடைய அலுவலகத்துல, நிச்சயமாக அதற்கு நான் ஒரு அளவு கூட தகுதியானவன் அல்ல. படிக்கிற காலம் வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் கண்ணிலே பார்த்தது. அமெரிக்கன் காலேஜில் இந்த ஓரியன்டேஷன் அப்போ காமிச்சாங்க. இந்த ஓரியன்டேஷன் டேன்னு ஒன்று நடக்கும். அந்த ரூம்ல இருக்கு, அதான் 83 83 இதுதான் கம்ப்யூட்டர்னு காமிச்சாங்க. அதை பார்த்தேன். எனக்கு வேலை கிடைச்சதெல்லாம் மியூசிக் ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சது. அதனால இப்படி இந்த இடத்துக்கு வருதுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இன்றைக்கு அந்த இடத்துல கம்ப்யூட்டர்ல ஒரு பொறுப்பான இடத்துல ஆண்டவர் அதிகாரியாக வைத்திருக்கிறார் என்றால், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அவருக்கு நாம் பிரியமானதை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கானதை பார்க்கிறார். அது நம்முடைய சரீரத்திற்காகட்டும், குடும்பத்திற்காகட்டும். இன்னைக்கு மட்டும் நீங்க பிரதர் ஆண்டவர் செய்தி வேணாம் பிரதர், உங்க வாழ்க்கையில நடந்த காரியத்தை மட்டும் சொல்லுங்க. எனக்கு வேலை கிடைச்சது, என்னுடைய மனைவிக்கு வேலை கிடைச்சது, என்னுடைய பிள்ளைகளுக்கு, மகனுக்கு, மருமகளுக்கு, இப்படி ஒவ்வொரு காரியமா சொன்னாலே தாங்கவே முடியாது. அந்த அளவு ஆண்டவர்களுக்கு இருக்கார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது. எந்த இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரோ, அது குடும்பமாக இருக்கட்டும், அல்லது உறவுகளுக்கு இடையே இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வோமானால், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில காட்ஸ் பிளான் அப்படின்னு புரிந்து கொண்டோமானால், நமக்கு முன்னால பெரிய இடியே விழுந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. குறைவுகள் உண்டு. எல்லா கேரக்டரையும் பாருங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவருக்கு பிறக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக காத்திருக்கிறாங்க. மேசியா வரப்போறாரு, உலக இரட்சகர் வரப்போறாரு. அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்துக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் சுற்றிலும் அவமானம். இயேசு எங்க பிறக்கணுமோ அந்த தாய் ஒரு பெரிய அவமானம். ஏன்னா புருஷனாக நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு என்ன சொல்றாரு? மரியாதை ரகசியமா. சோ புறக்கணிப்புகள், அவமானங்கள், நிந்தைகள், ஏமாற்றங்கள், நாம் விரும்புகிற காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆனா ஒண்ணு உறுதி, எதற்காக ஆண்டவர் நம்மை பிடித்திருக்கிறாரோ அதை செய்யற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் அவர் தாங்க பொறுப்பு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தைரியமா இருக்குன்னு சொல்லுங்க. இதை நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள நான் ரெனியூவல் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் எங்க யாரை போய் சந்திக்க போறணும் தெரியாது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 3:30 அல்லது 4 எந்திரிச்ச உடனேயே யாரை சந்திக்க போறனோ தெரியாது, என்ன பேச போறனோ தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், என்னை நீர் கைவிடாத தெய்வம். என்ன வந்தாலும் யார் தேவித்தாலும் பின் செல்வே அன்பு வந்தாலும் அவர் கம்பை கைவிட மாட்டார். நம்மை கைவிட மாட்டார். காயப்பட்ட எங்களுடைய இருதயங்களை வார்த்தைகள் பலப்படுத்தும்படியாக
இரண்டு போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத, சமாதானம் இல்லாமல் காணப்படுகிற நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானமாய் மாறி போகும்படியாக, உதவாத பாத்திரம் என்று எங்களை தள்ளி இருந்தாலும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் பயன்படும்படியாக ஒரு விஷயங்களோடு பேசும் ஆண்டவரே, ஒரு விஷயங்களை உருவாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் உங்களுக்கு வெட்கப்படவில்லை. கூப்பிட்டார் கற்க கேட்டு எல்லா இடுக்கங்களுக்கும், எல்லா பயன்களுக்கும், எல்லா தோல்விகளுக்கும், எல்லா அவமானங்களுக்கும் நீங்கள் ரட்சித்தார் என்ற வார்த்தை எங்களை நிறைவேறும்படியாய், நீர் எதை எங்களுக்கு எதிர்பார்க்கிறீரோ அதை புரிந்து கொள்ளும்படியாய் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாய், உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களுடைய அசைவாடுதல் எங்களை உறுதிப்படுத்தும்படியாய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆகையினால இது ஒரு சபை அல்ல, ஆனால் ஒரு கூடுகை, ஃபெலோஷிப். பல இடங்களிலே ஆண்டவர் நம்மை பலதரப்பட்ட பின்னணியிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். பலவிதமான குடும்ப சூழ்நிலை. ஒரு குடும்பத்துல அவர்தான் மூத்தவர், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், ஒருத்தவங்களுக்கு பொறுப்பு. இன்னொரு குடும்பத்துல ஒருவேளை மருமகன் வீட்டுல ஃபேமிலி சரியில்லாம இருக்கலாம், அந்த கடனை சேர்த்து பார்க்கணும். எங்க இருந்தாலும் சரி, நம்முடைய நோக்கம் ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல இப்படி வைத்திருக்கிறார். இதை வச்சுதான் பேச போறேன். அதுதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். கடந்த முறை நியாயாதிபதிகளின் புத்தகத்துல 11வது அதிகாரத்துல அட்ரஸே இல்லாத அந்த ஒரு அதிகாரத்துக்கு அப்புறம் அவன் ஆளே இல்லைங்க. கரெக்டா சொல்ல முடியுமா யாருங்க? ஏன்னா அந்த ஒரு அதிகாரம் தான் அவர், அதோட அவர் சாப்பிட்டே காலி. இவ்வளவு ஒரு ஆழமான காரியத்தை செஞ்சாருன்னு பார்த்தோம். அதுதான் அது மாதிரிதான் இன்னைக்கு இன்னொருத்தரை பார்க்க போறோம். இந்த எப்தா யார்? ஒரு வேசியின் விபச்சாரியின் மகன். அவமானம். நான் யாருன்னு மற்றவங்களுக்கு முன்னாடி போய் சொல்ல முடியாத அளவுக்கு அவமானம். இரண்டாவதாக சொந்த சகோதரர்களே அவனை துரத்தி விடுகிறார்கள். உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை, எங்களை விட்டு என்ன செஞ்சிடணும், ஓடி போயிடணும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவமானத்துல இருந்தவனுக்கு ஆண்டவர் 3 முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருந்தார். அதே ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு நமக்கும் இருக்குது. ஒண்ணு, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள், அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். இன்னொன்று, நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள். முதல்ல சொன்னது நம்ம ஃபேமிலி, நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம். இன்னொன்று, நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள். யாரும் அதுக்கு எஸ்கேப் ஆக முடியாது. நம்ம எவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தாலும் நமக்கு விரோதி இருப்பான். அது எதுலையா? அது யார் தெரியுமா? பேச மாட்டீங்க. நான் அப்படிலாம் நினைக்கல. ஆண்டவரே என்னை உருவாக்குவதற்காக அவனை வைத்திருக்கிறார். அப்படிதான் நான் நினைப்பேன். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம பார்வை மாறிடுச்சா எல்லாம் மாறிடுங்க. தாவீதை வச்சு, தாவீதுடைய சத்துரு யாரு? சவுல். இன்னொன்னு, இன்ட்ரோடியூஸ் ஆகும் போதே கோலியாத். கவனிச்சு பாருங்க, தாவீதுக்கு முன்னாடி அன்னைக்கு கோலியாத் வந்து நிக்கலன்னா இன்னைக்கு நமக்கு யாரும் தெரியுமா? தாவீத அவர் மட்டும் ஆடு வச்சுட்டு காட்டுல ஒரு பாட்டை பாடிட்டு நிறைய கம்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. யாரும் தெரியாது. கோலியாத் வரணும், சவுல் வரணும், இன்னும் அவனுக்குள்ள வரணும், அப்சலோம் வரணும், அம்னோன் வரணும். அப்பதான் தாவீதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் டியூன் பண்ணி கடைசி காலத்துல மிகுந்த சந்தோஷத்தோட அவன் மரணம் அடைந்தாலும் தாவீதின் குமாரனே இயேசுவை அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தாவீதை கனப்படுத்தினார். அப்போ ரெண்டாவது, நாம் பலப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சத்துருக்கள் ஆர் அதர்வைஸ் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், இப்படி வச்சுக்கலாம். அவங்கள நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, அவ்வளவுதான். ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா நம்மளை சரி செய்யறதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. அண்ணாளுக்கு நேரம் சொல்லிட்டு வராமா? பிள்ளை இல்லை. அண்ணாளுக்கு டக்குனு வரவில்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை. வெளிநாளுக்கோ 2 பேரும் ஆண்டவர் ஒரே கூடாரத்தோட வச்சிருந்தாங்க. வெளிநாள் கொட்டிக்கிட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அண்ணாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஏன்னா நல்ல கம்ஃபர்ட். ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஏமா நீ கவலைப்படுற, நான் இருக்கிறேன் உனக்கு. 1 சாமுவேல் 1 முழுசும் வாசித்து பாருங்க. நான் இருக்கிறேன் உனக்கு, ஏன் கவலைப்படுறேன், நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நல்லா சாப்பாடு தர்றேன், என் மனைவி நான் பெரியநாள் கொடுக்கறத காட்டில உனக்கு நான் என்ன செய்யறேன், ரெட்டிப்பா தரேன். நல்ல கம்ஃபர்ட் இருந்துச்சு.
அந்த எல்கானாவை காட்டிலும் அண்ணால் யாருக்காக ஓடினாங்க தேவ சமூகத்துக்கு? கொட்டிக்கிட்டே இருக்கணும் பக்கத்துல ஒரு ஆள். அது இல்லையா, நமக்கு அந்த பெண்ணினால் இஷ்டம் இல்லாம இருக்கலாம். கவனிச்சு பாருங்களேன், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இவங்கெல்லாம் என்னை காயப்படுத்திட்டாங்க பாரு, இவங்கெல்லாம் என்னை அவமானப்படுத்திட்டாங்க பாரு, இவங்க என் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவங்க இல்லைன்னா நமக்கு சாமுவேல் இல்லை. சாமுவேல் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தரிடத்தில் கேட்டு. அப்ப உங்களுக்கு பெண்ணினால் வேணும், பக்கத்துல சொல்லுவோம் உங்களுக்கு பெண்ணினால் வேணும். தாவீதுக்கு கோலியாத்து, இதுதான் நம்ம ஜபமே மாறிச்சு. இதை போய் நம்ம சர்ச்சில் பேச முடியாது. உங்களுக்கு கோலியாத்து வேணுங்க, உங்களுக்கு பெண்ணினால் வேணும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாஸ்டர் என்ன சொல்லிடுவாரு? அதோட நம்ம கவலைப்படுறதும் கிடையாது, நம்ம பேசிட்டே போவோம். அவ்வளவுதான். இந்த தேவன் நின்று சதாகாலத்திலும். அப்போ கோலியாத்துக்கு தாவீதுக்கு கோலியாத்து வேணாம், அண்ணாவுக்கு பெண்ணினால் வேணாம்னா அப்புறம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. சோ நம்ம எவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்டுக்கிறோம் பாத்தீங்களா? எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது தாங்க பைபிள். எட்டாவை தொடர்ந்து விட்டாங்க, ஓடிட்டான். அப்ப 3 பேர், அவன் தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்குது, தன்னை விரோதிக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்குது. அவனுக்கு பின்வாங்க அவனுடைய சந்ததியில எத்தாவுடைய சந்ததின்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க காரியம் ஒண்ணு இருக்குதுன்னு போன தடவை பேசினேன். அதை ரிமைண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு போனேன்னா இட்ஸ் கண்டினியூ. எட்டாவை துரத்திட்டாங்க. இப்போ எட்டாவை துரத்தினவங்களே அவனை தேடி வர்றாங்க தோப் தேசத்துக்கு. அவர் போய் வேற தேசத்துல போய் குடியிருக்கிறாரு. எத்தா, நீ தயவு செய்து எங்களோட வா. இப்போ எங்களுக்கு விரோதமா அம்மன் புத்திரர் வந்துட்டான், எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நீ வா. இதுதான் போன தடவை நான் சொல்லும்போது சொன்னேன். நான் என்னை எத்தாவா நினைச்சு பார்த்தேன். இப்போ என்னை துரத்தி விட்டவனே என்னை கூப்பிட வர்றாங்கன்னா நான் என்ன சொல்லிருப்பேன்? யானைக்கு ஒரு காலம் வந்தா. ஆனா எத்தா அப்படி சொல்லுது. அவங்களை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? அப்படியாயா, என்னைய தேடி வந்திருக்கிறீங்களே, நான் என்ன செய்ய முடியும்? அவங்களை அட்ரஸ் பண்றது யாரு? தன்னை சுற்றி. அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிடுவோம், நம்ம உங்களை விட்டா ஆலயம் இந்த விஷயத்தை நமக்கு உதவி செய்யன்னு சொல்லி நான் பிரதருக்கு போனேன்னா பிரதர் சொல்ல வேண்டியது நான் செய்யறது இல்ல, என்னோட இருக்கிற கர்த்தர் செய்வாரு. எத்தாவுடைய காரியம். 2வது எத்தாவுடைய விரோதிகள். இப்ப எத்தா யுத்தம் பண்ண போயிட்டாரு, அம்மன் புத்திரருக்கு முன்னாடி நிற்கிறாரு. அங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அம்மன் புத்திரருக்கு ராஜாட்ட சொல்றாரு, எப்பா நீ நான் உனக்கு விரோதமா ஒரு குற்றமும் செய்யல, நீ இப்ப எங்களை அடிக்க வந்திருக்கிற, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, நமக்கு நடு நிக்க போறது யார் தெரியுமா? நியாயாதிபதியா. எதிர வரவங்க தாவீதும் இதே காரியத்தை செஞ்சாரு. கோலியாத்து நிற்கும் போது சொன்னாரு, நீ தடியோடு யுத்தம் பண்ண நாயான்னு கேட்டாரு. அப்ப தாவீது சொன்னாரு, எப்பா நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னோட இருந்து பண்ற, நானும் நீ இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய எதிரிக்கு காசு. புரியுதா? அவனை எதிரின்னு தாவீது பார்க்கல, அவங்களை எதிரின்னு பார்க்கல, என்னை தேவன் உருவாக்குவதற்காக இவர்களே பயன்படுத்துகிறார். இப்ப நம்ம வேலை செய்யற இடத்துல சில நேரத்துல இந்த மேனேஜர்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஏன் டெய்லி காரைக்குடிக்கு போவீங்க, மதுரையில இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆனாலும் காரைக்குடி போகும்போது கஷ்டமா இருக்கும். ஒரு மாதிரி 10 நிமிஷம் லேட்டா போனாங்க, இதுதான் உங்களுக்கு இங்க ரூம் விட்டு இங்கே தங்கின்னு சொல்றோம் அப்படின்னாரு. நான் நிறைய நேரம் அப்ப நான் ஆண்டவருக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற நேரம் வச்சுக்கலாம். என்னென்னமோ ஆண்டவர் செய்யறாரு. இந்த மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கொடுத்தா நல்லா இருக்குல்ல. கவர்மெண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்த உடனே நேரம் எங்கேயும் தான் வரும். இந்த ஆள் பேர் இருக்கான்னு தான் பார்ப்பேன். ஆனா பாருங்க, நான் வர்ற வரைக்கும், நான் டிரான்ஸ்பர் ஆகி வர வரைக்கும் அவருக்கு டிரான்ஸ்பர். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் நான் டெய்லி குடிக்கணும், ரைட் டைமுக்கு போகணும். அந்த பிராக்டிஸ் இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? எங்க போனாலும் 8 மணினா நான் 7 மணிக்கெல்லாம் போய் உட்கார்ந்துற அளவுக்கு அன்றைக்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா தேவன் அவர் மூலமா என்றைக்கோ சில காரியங்களே என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கா. அப்ப பல நேரங்களில் நம்ம ஜெபம் பண்றோம், இவங்க மாறணும், இவங்க எனக்கு பிடிக்கல, இவங்க இஷ்டம் இல்லை. ஆண்டவர்கள் அனுமதித்திருக்கிறார் என்றால் அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்வார். 3வதாக எத்தாக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஃபீமேல் சைல்டு, பெண் பிள்ளை. அவளை விட்டு அவளுக்கு குமாரனும் இல்லை. அதான் 11ஆம் அதிகாரத்துல ஞானாதிபதியில பார்க்கிறோம், குமாரத்துக்கும் இல்லை. இப்போ அந்த பிள்ளைய பள்ளி கொடுக்க போறாங்க.
அந்த பிள்ளைய பார்த்து சொல்றாரு, அம்மா ஆண்டவர்கிட்ட வாயத்திலிருந்து பொருத்தனை பண்ணிட்டேம்மா, இப்படி நீ எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறியே. அதுக்கு அந்த மகன் என்ன சொன்னா, டாடி இட்ஸ் நாட் யூ, உலகமே உங்களை கொண்டாடுறாங்க, அம்மன் புத்திரரை நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கன்னு, பட் இட் இஸ் நாட் யூ. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், உங்க பலன் என்னன்னு எனக்கு தெரியும். ஜெயிச்சது யாரு தெரியுமா? அம்மன் புத்திரர் மேல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை. கொஞ்சம் யோசிங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இருக்கோமா? எங்க டேடி வாங்கி கொடுத்தா எங்க மம்மி வாங்கி கொடுத்தாருன்னு பிள்ளைங்க சொல்றாங்களா? இல்ல நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும். இட்ஸ் நாட் யூ பட் தி காட் ஹூ இஸ் வித் யூ. அதுதான் இப்ப அதே பொசிஷன்ல இன்னொருத்தரை பார்க்க போறோம். அதற்கான செய்திக்கான தலைப்பு சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எத்தா செஞ்சாரா? ஹலோ ஹலோ, அவர் பொசிஷனே வேறங்க. வெளியில சொல்லி நான் எத்தான்னு 4 பேர்ட்ட அட்ரஸ் பண்ண முடியாது. அவர் இருந்த இடம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத இடம், பொசிஷன் எதுவுமே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவருக்கு பிரியமானதை எத்தா செஞ்சுட்டாரு. இப்போ இங்க இன்னொரு மனுஷனை காமிக்க போறேன், உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு. அந்த மனுஷன் எத்தா ஒரு அட்ரஸ் இல்லாத ஆளு, ஆனா இவருக்கு நல்ல செக்யூலர் அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரமா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நான் போன தடவை பேசும்போது எத்தா நம்மளால வேண்டாத ஆளுன்னு பார்த்தோம், அப்படிதானே? அதனாலதான் இன்ட்ரோடக்ஷன் நான் சொன்னேன், எப்படி பிறந்தாலும் எத்தாவா பிறக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்தாலே போன வருஷத்துல பார்த்தோம் இதே மீட்டிங்ல. இந்த தடவை ஈசாக்க பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு ஈசாக்க பிடிக்கும்? பிடிக்காதனால நம்ம ஜபமே அதானே, ஆண்டவரே ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதுனால. ஆமா, அதுக்கு அவன் என்ன செஞ்சாங்கிறத நம்ம பார்க்க மறந்துடுவோம். ஆனா இங்க ஈசாக்கை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார் என்றால் காரணம் என்ன? யாராவது உங்கள்கிட்ட ஈசாக்கு ஆசீர்வதித்ததே உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா அது நடக்காது. என்ன செஞ்சாலும் பார்க்கணும்ல. ஈசாக்கு என்ன செஞ்சாரு? நீங்க பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து நமக்கு எல்லாம் தெரியும். போன தடவை நான் முடிச்சுட்டு போகும்போது சொன்னேன், தயவு செய்து நீங்க வீட்டுல போய் நியாயாதிபதி 11 ஃபுல்லா வாசிங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு சொல்றேன், முடிச்சு போனதுக்கு அப்புறம் ஈசாக்கப்படி எனக்கு தெரியாதான்னு சொல்லாம 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் முழுசும் அமைதியா உட்கார்ந்து வாசித்து பாருங்க. 3 முக்கியமான காரியங்களை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்தார். நான் திரும்ப திரும்ப சொல்றதான், எதுவுமே நம்மளால முடியாது. 2 Corinthians 3:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். 2 Corinthians 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு கூட நாங்கள் எங்களுமே வேற அன்னோர்த்தி இதை இப்படி செஞ்சிருவேன், நாளைக்கு இதை செஞ்சிருவேன் நம்ம யோசித்தாலே ஆண்டவர் சிரிப்பார். எப்படியா? ஆமாவா இல்லையா? நான் 11:30 வரணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு சொன்னது 11 தான். 11 என்ன 15 என்ன உடனே வந்துட்டு யார்ட்டையும் சொல்லல, போட்டு ஒரு எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இதை செய்யலாம்னு பிளான் பண்ணுவோம். பட் ஆண்டவருக்கு ஒரு நேர்த்தியான நேரம் வந்து ஈசாக்கு எடுத்துக்கங்க. ஒரு பஞ்சம் வருது, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு வரும் பொழுது அல்லது ஏமாற்றம் வரும் பொழுது, ஒரு பெரிய இடி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பாக விழுகிற பொழுது நம்ம என்ன செய்வோன்றத ஈசாக்கினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, வாசிங்களா 26ஆம் அதிகாரம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கை கண்டும்படி சேராருக்கு போனான். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், எஸ் இதுதான் நீங்க செய்தி, நீ எகிப்துக்கு நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிருக்க. ஓன் இஷ்டப்படி செய்யலாம். தலோக்கியெல்லாம் சொல்லணும்னா ஓன் இஷ்டப்படி ஓடாத, நான் உனக்கு என்ன சொல்றேனோ செய்தி தலைப்பு என்ன? உமக்கு பிரியமானது செய்ய. ஏன்னா இப்ப எல்லாமே ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ஆகிட்டோம், அல்லது ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இனிமேதான் நம்ம நிறைய பிளான் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம பண்ண பிளான்லாம் பண்றோம், பலது வேடிக்கையா இருக்கும். ஆமாவா இல்லையா? நான் பண்ண மாட்டேன்.
நான் போறதுக்குள்ள இந்த மேனேஜர் டிரான்ஸ்பரா இருந்த பார்க்காம போக மாட்டேன். இப்போ இந்த மேனேஜர் அன்னைக்கு எந்த கையில் போறாங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. என் கையில் கொஞ்சம் லைஃப் ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போட்டதுக்காக வந்தாரு. அப்படி என் பக்கத்துல உட்காந்து என் காலம் அப்படியே நான் என் பேத்தியை கொஞ்சம் மாதிரி அவர் என்னை என் கண்ணுல கண்ணீங்க. எந்த மனுஷனை நான் வெறுக்கணும், அவர்கிட்ட வேலை பார்த்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் எங்கேயும் போல எங்க உட்காந்து வாப்பா நான் சாப்பாடு கொடுத்தாங்க சார், நான் இங்கேதான் சாப்பிட போறேன் அப்படின்னு. இல்ல நான் வாடா உனக்கு வாங்கி கொடுக்கணும் போல இருக்கிறார். அவரை காட்டிலும் 10 மடங்கு நான் சம்பளம் வாங்குறேன். அவர் வாங்குற பென்ஷனை காட்டிலும் நீ வாடா கம்பெனி சரியாயிடும் சாப்பாடு. என் ஒய்ஃபுக்கு ஒரு பார்சல், என் மகனுக்கு ஒரு பார்சல். அவங்களும் சென்னையில இருக்கிறாங்க, எப்படியாவது அனுப்பிடுறாங்க. பேட்டிகளுக்கு கிஃப்ட் ஏன் கேட்கிறேன்னா நமக்கு அன்னைக்கு பிடிக்கல. ஆனா நான் அவர் பார்க்கும்போது என்ன நினைச்சேன், இந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நேரத்தில் மாட்டேன். பல நேரங்கள் அவரால் நான் காயப்பட்டது உண்மை. நான் செய்தியில சொல்றேன். இப்போ கவனிங்க, இதுதான் எனக்கு நான் நினைக்கிறேன்னா அண்ணன் போன் பண்ணி இன்னைக்கு நீங்க போங்கன்னு சொல்லும் போது இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இந்த டேட் எனக்கு அப்பாயின் பண்ணும்போது என்கிட்ட பேசுறாரு, நீங்க போனோம்னா இவர் எனக்கு பேசிட்டு இருக்கிறேன். இங்க எஸ்ன்னு சொல்லிட்டேன், என் மைண்ட்ல ஃபுல்லா அவர் தான் ஓடிக்கிட்டே இருந்தாரு. அப்பதான் நான் அப்படியே கம்பேர் பண்ணி ஈசாக்கு அங்க எடுத்து வந்துட்டேன். இட்ஸ் நாட் யுவர் டிசிஷன், மை டிசிஷன். நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப எங்க சொன்னாரு, நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ஈசாக்கு ஃபர்ஸ்ட் பழக்கம் இல்லாத இடம், அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேஸ். உடனே ஆண்டவர் சொல்றாருங்க, எகிப்துக்கு போகாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்துக்கு போகணும்னு ஈசாக்கு டிசைட் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் ஏன் எகிப்துக்கு போகணும்னா, எங்க அப்பா காலத்துல பஞ்சம் இருந்துச்சு. இன்ட்ரோடக்ஷன் அப்படிதான். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் இல்லாமல் பின்னும் தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிட்டு டிசைட் பண்ணிட்டாரு. பஞ்சம் வந்தப்ப எங்க அப்பா எங்க போனாரு? 12ஆம் அதிகாரம் 13 நீங்க வாசிங்கன்னா தெரியும். நேர எகிப்துக்கு போனாரு. அங்க அவருக்கு என்னதான் கிடைச்சிச்சு? ஆடு, மாடு, கழுதை, வேலைக்காரன், வேலைக்காரி, கேளிகை கழுதைகள், ஒட்டகங்கள் கிடைத்தது. இப்போ ஈசாக்குக்கு பஞ்சம் வந்த உடனே உங்களை சொன்னா போச்சுன்னு நான் நினைச்சேன். நான் என்னை ஈசாக்கா நினைச்சு பார்த்தேன். எங்க அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? ஹலோ, அதான பிராக்டிஸ். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு பிரியமானது செய்ய. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமானது செய்ய. நல்ல கவனிங்க, ஈசாக்கு ஜெபம் பண்ணல. திரும்ப சொல்றேன், நான் என்ன ஈசாக்கு தான். நான் எந்த சம்பவத்தை வாசித்தாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுவேன். நான் ஈசாக்கா நினைச்சு பஞ்சம் வந்துச்சு, நான் என்ன செஞ்சுக்குவேன்? உடனே எங்க மாமனார் போன் பண்ணிடுவேன். மாமா அதுல கொஞ்சம் லைட்டா இருக்கு மாமா, பிராக்டிக்கல் கொஞ்சம் யூஸ் வரேன். அல்லது எங்க ஒய்ஃப்ல சொல்லிடுவேன், என்னமா செய்யுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கிரிட்டிக்கலா இருக்கு. அல்லது எங்க சம்பந்தக்காரத்தை பேசிக்குவேன், என்னங்க செய்யலாம், பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படி இருக்குது. முதல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வரும்போது பேசுகிறவர் ஆண்டவர் என்பதை மறந்துடாதீங்க. அப்ப என்னன்னா நம்ம அலர்ட்டா இருக்கணும். இப்படி ஒரு நெருக்கம் வருதுன்னா அதை அனுமதித்தவர் நம்மோடு இருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே இப்படி உட்கார்ந்து பாருங்களேங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் பெருசாவே தெரியாதவங்க நீங்க எழுதி வச்சுக்கணும். நம்ம உடனே என்ன நினைக்கிறோம், பஞ்சம் எங்க அப்பா காலத்துக்கு இருந்துச்சு, உடனே அவர் அங்க போனாரு, போனவொன்னு அது கிடைச்சிச்சு இது கிடைச்சிச்சு. அட்டேங்கப்பா அவங்க பிரதரும் எங்க சித்தப்பாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து வாழ்ற கூட அந்த பூமி என்ன செய்ய முடியல, தாங்க முடியாத அளவுக்கு சுத்தி இருந்துச்சியா. நல்ல கவனிங்க, ஈசாக்கு ஜெபம் பண்ணல. ஆனா அவனுக்குள்ள ஆண்டவர் பேசினதை கேட்டான். முதல் காரியம், எதிர்க்கம் வரும் பொழுது, தட்டுமாற்றம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லுவார் தெரியுமா? நமக்கு விருப்பம் இல்லாததான் சொல்லுவார். எக்ஸ்பீரியன்ஸ். எகிப்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இஷ்டப்படி செய்யாதப்பா, நான் சொல்றதை செய்ய தேராத. பழக்கம் இல்லாத ஒருத்தர் கூட அந்த அவருக்கு தெரியாதுங்க. ஆனா ஈசாக்கு போனது கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கான். பல நேரங்கள்ல நமக்கு பழக்கம் இல்லாத இடம் அங்க போய் எப்படி தங்குறது? ஆமாவா இல்லையா? இப்ப ரிட்டையர்ட் ஆகிருக்கோம். எனக்கு திரும்ப திரும்ப அதே சொல்றேன்னா வேற வழி இல்லை. இப்ப நானும் கவுண்டிங் ஆயிட்டு இன்னைக்கு அப்ப கூட ஒரு சொல்லிட்டு வந்தேன், இன்னும் கரெக்டா ஒரு 15 கவர் வாங்கிட்டேன்னா நானும் என்ன செஞ்சிருவேன். ஆமா, ஏன்னா இந்த ஆனந்துக்குலாம் தெரியும்,
படிக்கும்போதே எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க. காலேஜில் அப்போதான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கோம். கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்தில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். யாரையும் பார்க்கல, எந்த மந்திரிட்டையும் போல, யார் வேலையும் கொடுக்கல. அவங்களாம் வந்தாங்க, வாசிக்கிறீங்களா வாங்க, கூட்டிட்டு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போறீங்களா வாங்க, கூட்டிட்டு வந்து ஒரு வேலையை கொடுத்து உட்கார வச்சு எங்களுக்கு வேலையும் சொல்லி கொடுத்து சம்பளமும் கொடுத்து எந்த ஊருக்கு நாள் ஃப்ரீயா போனாங்க பஸ்ஸுக்கு பாசு யார் செய்வாரு? இதெல்லாம் சில நேரம் யோசிக்கும் போது சந்தோஷமா இருக்கும். மோசே கலந்துட்டாரு. அவர் பிறக்கும் போதே ஆண்டவருடைய பிளான் என்னன்னா பார்வோனுக்கு முன்னாடி நிக்கணும். மோசனுடைய பேரண்ட்ஸை பாருங்க, அவருக்கு தேவையான எதையுமே கொடுக்க முடியாது. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்க முடியாது. ஏன்னா 24/7 பார்வோன்ட்ட வேலை பார்க்கலாம். செங்கல் மிதிக்கணும், அதை தவிர அவங்களுக்கு ஒரு வேலையும் தெரியாது. ஸ்ட்ரிக்ட் அந்த செங்கலை மிதிச்சு சுட்டும் அவங்களுக்கு வீடு கட்ட முடியாது. பார்வோனுக்காக தான் பித்தம் ராமசேஷன் பள்ளசாலை பட்டணங்களை கட்டி ஆகணும். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, மோசே நீ எங்க இருக்கணும்னு நான் டிசைட் பண்றேன்பா. எங்க இருக்கணும்? அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கணும்? இவனுக்கு சொல்லி அங்க விடுறதா? அங்கதானப்பா கொல்லணும்னு சொன்னான். அப்ப அவங்க அப்பா அம்மா கொடுக்க முடியாத ட்ரெஸ்ஸை யாரும் கொடுத்தா? பழக்கம் இல்லாத இடம், பாதுகாப்பு இல்லாத இடம், பசுத்தம் இல்லாத இடம். எல்லாம் 3 காரியம். பாதுகாப்பு இல்லாத இடம், முதல்ல பழக்கம் இல்லாத இடம், பாதுகாப்பு அன்சேக்யூர்ட் பிளேஸ், 3வது பிளேஸ். அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் நகட்டுவார் பாருங்க நம்மள. இப்போ ஈசாக்கு என்ன சொல்லிட்டாரு? எகிப்துக்கு போகாதுப்பா. ஒரே ஒரு கொஸ்டின் நல்லா அமர்ந்து யோசித்து பாருங்க. நான் இப்ப இருக்கிற எனக்கு திருப்தியா இருக்கிறதுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையெல்லாம் தள்ளி காமிக்கலாம் உங்க மனசுக்கு. இங்கெல்லாம் யாருமே இருக்காரு, நம்ம அங்க போய் செட்டில் ஆகிறாங்க, அப்பா கூட பண்ணவங்க. இதெல்லாம் நமக்கு ரொட்டீனா வர்றதுதான். ஆனா ஒண்ணும் மறந்துடாதீங்க, God is a great man. அந்த இடத்துல நம்ம ஏதோ செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்க ஒரு ஃபேமிலி இருக்காரு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா வாசிங்களா? அப்போஸ்தலர் 18 அதன் பின்பு அப்படின்னா எதன் பின்புனா 17ஆம் அதிகாரத்துல இருக்கு. நான் சொல்றேன், பவுல் அத்தனை பட்டணத்திற்கு அத்தனை பட்டணத்திலிருந்து ஏதோ சில காரியம் நடந்த பின்பு பவுல் அத்தனை பட்டணத்திலிருந்து கொருந்து பட்டணத்துக்கு வர்றாரு. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிய ராயன் கட்டளையிட்டு இருந்தான். கொஞ்சம் கவனிங்க, போதுமா சிஸ்டர்? போதும். ரோம்ல குடியிருக்கிறாங்க யாரு? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. இப்போ கிளவுதிய ராயன் என்கிற அந்த கவர்னர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருவான். யூதனா இருந்தா நீ என்ன செய்யக்கூடாது? ரோம்ல ஓடி போயிரு. யார் அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா? கூடாரம் செய்யறவங்க, நல்ல சுத்தி இருக்கவங்க எல்லாம் பழகினவங்க. அல்லேலூயா. சொந்தமா வீட்டை கட்டி வச்சுட்டாங்க அவங்க வீட்டுல. நல்ல பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, பழக்கமான இடத்துல இருக்கிறாங்க. கிளவுதிய ராயன் ஒரு கட்டளை கொடுத்தாரு, நீ யூதனா இருந்தா என்ன செய்யக்கூடாது? இந்த ஊர்ல ஓடி போயிடணும். என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க? ஹலோ, கொஞ்சம் யோசிங்களேன். நாங்க ஆக்கில்லான்னா பிரிஸ்கில்லான்னா என்ன செஞ்சிருப்போம்? நாங்க என் மனைவியும், ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ராஜாக்களை சொல்லி ஆமா சொல்லிருப்போமா இல்லையா? பிக் பிராக்டிகல். இவங்களும் ஜெபம் பண்ணாங்க. பைபிள் இடம் போடலன்னு நினைக்கிறேன். அவங்க ஜபத்துக்கு பதிலே போட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு நேர பொருந்துக்கு வர்றாங்க. என்னன்னா வந்துட்டு வந்துருப்பாங்க யோசிங்களேன். நல்லா தானே இருங்க. ஏன் எங்க மாமனுக்கு இப்படி பேசினாரு? ஏன் என் மகன் இப்படி பேசினான்? நம்ம அப்படி வாழ்க்கையில போயிட்டு பாருங்க. நல்லா இருந்த இடத்துல விட்டு இப்படி துரத்துற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. என்னையா அது பழகுன்னு கேட்டோம். நல்லா எனக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஷாப்பிங் இருக்குது, வாக்கிங் போறது எல்லாமே செக்யூர்டா இருக்கும்போது ஏன் இந்த இடத்துல இருந்து நான் ஓடணும்? ஆக்கில கேட்டுப்போங்க. ஆனா ஒண்ணும் தெரியல. அதன் பின்புன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துடைய கண்டினியூட்டி. அத்தனை பட்டணத்துல பவுல் பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டாரு. நிறைய ஜனங்கள் கட்டடத்துல திரும்பிட்டாங்க. இப்ப கொருந்துக்கு என்ட்ராகிறாரு. கொருந்துல பவுலுக்கு யாரையும் தெரியாது. அது இல்லையா? ஒருத்தர கூட தெரியாது. இவங்க வர்றாரு, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவையும் பாக்குறாரு.
ஹலோ பிரைஸ் கலாக்குறத பிரைஸ் கலா சிஸ்டர், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் டிரான்ஸ்போர்ட். நீங்க எங்க இருக்கிறீங்க? எல்ஐசி. அப்படியா வாங்க. நமக்குள்ள எப்படி ஒரு ஃபெலோஷிப் இருந்துச்சோ அது போல அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன் தெரியுமா? பவுல் என்ன செய்யறவரு? இவங்களும் எல்லாம் அவங்க ஒரு ஃபெலோஷிப் ஆயிட்டாங்க. ஒரு கூடாரத்தன்னு போட்டாங்க. பகல்ல ஃபுல்லா என்ன செய்யறது? கூடாரம் செய்யற வேலை. சாயந்தரம் ஃபுல்லா காஸ்பல். யார் பழக்கமில்லாத இடத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு தள்ளிட்டாருன்னு நினைச்சீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட், இதை மறந்துடாதீங்க. அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவரை அங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பழக்கமில்லாத இடத்துக்கு போறேன்னு சொல்லி ஆக்கிலாம் பிரிஸ்கிலாம் வந்தாங்க. இப்ப பழகின பவுல் அவங்களை விட்டுட்டு போயிட்டாரு. சொல்றாரு, அப்பா நான் எபேசுக்கு போகணும், இங்க எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இவங்க கெஞ்சுறாங்க. யாரு? ஆக்கிலாம் பிரிஸ்கிலாவும் கொஞ்ச நாள் எங்களோட இருங்க, கொஞ்ச நாள் எங்களோட இருங்களேன். அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் இருக்கிறதுக்காக வரல, ஓடுறதுக்காக வந்தேன். இப்போ இவங்க அந்த ஊருக்கு கன்வென்ஷன் ஸ்பீக்கர் வர்றாரு அப்போலோ. ஹலோ, யார் வர்ற? அவன் யாருன்னா வேதாகமத்துல தேர்ந்தவன், யூதன், பக்தியுள்ளவன். கன்வென்ஷன் ஸ்பீக்கரா அந்த ஊருக்கு வர்றாரு, கொரிந்துக்கு வர்றாரு. ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவர் பேசுறதெல்லாம் கேட்கிறாங்க. கேட்டுட்டு பிரைஸ்கலா பிரதர் எங்க வீட்டுக்கு வாங்க பிரதர் கூட்டிட்டு போய் அவருக்கு தேவனுடைய மார்க்கத்தை பழக்கப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பழக்கமில்லாத இடத்துக்கு போறோம்னு போனாங்க. ஆண்டவர் அங்கே அவர்களை பழக்கப்படுத்தினார். கூடவே அவர்களை கொண்டு மற்றவர்களை பழக்கப்படுத்தினார். இப்போ உங்க லைஃப்ல ஏன் லைஃப்ல நான் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரே நான் பழக்கமில்லாத இடத்துல ஆண்டவரே பழக்கம் என்ன தெரியாதவங்களா, அவனுக்கு தெரியாதவங்களா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நான் சொல்லுவேன், நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்களே அப்படி வச்சுக்கோங்க. என் பிள்ளைங்க அங்க விட்டுருக்கீங்க, பழக்கமே இல்லாத இடம். நம்ம பிள்ளைங்க நம்மளை காட்டினோம் ஆண்டவருக்கு ரொம்ப சொந்தம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் பையன் நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் ஆண்டவருடைய பையன். இந்த பையன் எத்தனை வருஷம் என் கூட இருக்க போறான், நான் எத்தனை வருஷம் அவனோட இருக்க போறேன்னு தெரியாது. ஆனா அவனுக்காக எத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ தாயின் தனிமையில் உருவாவதற்கு முன்னமே அவனையும் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டது. மற்ற எல்லாவற்றையும் அவன் நமக்காக செய்யாது இருந்தது. அப்போ முதல் காரியம் தூக்கி போட வேண்டியது பழக்கமில்லாத ஒன்று சொல்லாதீங்க. ஆண்டவர் நம்ம எல்லா விதத்திலும் பழக்கப்படுத்தி இருக்கிறார். ஆக்கிலாம் பிரிஸ்கிலாம் அதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க, நல்ல எக்ஸாம்பிள். எகைன் நான் என்னுடைய சாட்சிக்கே வரேன். 26 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க ஒரே நாள். 84வது வருஷம், 87வது வருஷம் கரெக்ட். அந்த லாஸ்ட் இயர் எக்ஸாம் எடுக்கிறோம், அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. என் ஒருத்தனுக்கு மட்டும் காரக்குடி. 26 பேர் அப்பாயின்மெண்ட், எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் காரக்குடி. அல்பபெட்ல கொடுத்துருப்பாங்கன்னு பாக்குறேன், அப்படியும் கொடுக்கல. தான் இருக்கிறேன். வேற ஸ்போர்ட்ஸ் போட்டிருப்பாங்கன்னு பாக்குறேன், அப்படியும் இல்லை. எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. உடனே நேரம் எங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்டேன், என்ன சார் எல்லாம் ஒன்னா வந்தோம், ஒன்னா தான் போனோம், எனக்கு மட்டும் என்னவோ மிஸ்டேக் ஆயிடுச்சு பிரதர். என்ன சொன்னாரு? ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஆனா என்ன பிரச்சனை, நீங்க பேக்ஸ்ல தானே, எங்க போனாலும் நீங்க இருந்துக்கலாம்னு சொன்னாரு. எங்க அப்பா வந்து சொன்னேன் எப்படி. அவர் சொன்னார், இந்த வேலையை தேடி போனியாடா. எங்க அப்பா கிட்ட கேட்க, தேடி போனியாடா? இல்ல. இதை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? ஆமா, அதுக்கு தானே படிச்சோம். அப்போ ஒண்ணு செய்யும், அன்னைக்கு நான் ஆண்டவரோட இல்லை, ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்ன்றத மனசுல வச்சுக்க. அங்க போனா ஒருத்தர் கூட பழக்கம் இல்லைங்க, ஒருத்தர் கூட தெரியும். ஏன்னா இங்க மதுரைன்னா நமக்கு எல்லாம் தெரியும், பக்கத்துல இருக்கவங்க தெரியும், அவங்க தெரியும், இவங்க தெரியும், டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் 25 பேர் ஒன்னா போயிருக்கிறோம், எல்லாரையும் தெரியும். ஒருத்தர் மட்டும் அங்க தனியா இருந்தேன். அப்பந்தான் போகும்போது வரும்போது வசனத்தை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சேன். பழக்கம் இல்லாத இடம், பக்கத்துல யார்ட்டையும் பேச முடியாது, ரூமு வெளியே எங்கேயும் போக முடியாது. கவனிச்சுங்களா? பழகங்களா? அங்க இருந்தா நேரம் அவங்களோட ஆட்டம் போட்டுக்கலாம், காம்பவுண்டுக்குள்ள என்ன ஆட்டம் போடுவோம், ஆனந்தத்துக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்களேன், நம்ம ஏஜ் குரூப்ல எல்லாம் இருக்கிறான். இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம். நான் அவங்களை பார்க்கணும்னு நினைச்சா கூட பார்க்க முடியாது. வேலையெல்லாம் முடிச்ச அப்புறம் வீட்டுல போய் பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப நான் வீட்டுக்கு போய் எல்லாம் தூங்கிப்பான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு வர முடியாது. திங்கக்கிழமை காலையில் டூட்டி போகும்போது எல்லாம் தூங்கிட்டு இருப்பான். யாரையும் பார்க்க முடியாது. பழக்கமில்லாத இடத்துல போட்டேன். அப்பதான் ஒண்ணு செஞ்சேன். அன்னைக்கு நான் ஊழியக்காரனாவே இப்படிலாம் இருக்கேன்னு எனக்கு கண்ணவுல கூட நினைக்கல. போகும்போது வரும்போது மனசு வசனம் இறக்கிட்டு போயிட்டு பழக்கமில்லாத இடம். அப்புறமா அப்ப வீடும் வந்து இறங்கணும், எலிஸ் நகர்
பழக்கம் இல்லாத இடம். இவங்க மாமா வந்தாங்க, மாமா பக்கத்து வயசான ஒரு சீனியர் சிட்டிசன். ஒரு நாள் எங்க வீட்டுக்குள்ள வந்தார். சண்டே ஈவினிங் நல்ல டிவி ஓடிட்டு இருக்கு. அதை படம் பார்த்துங்க ஃபேமிலியா நானே ஒழிச்சு வாடையெல்லாம் வச்சு. ஏன்னா அப்பா தானே என்டர்டைன்மெண்ட். ஒரு 2000 முன்னாடி பாருங்களேன், ஒரு 98 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் வேற ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. டிவியை பார்த்து, ஏன்னா நான் மியூசிஷியன் பேசிங்களா, ஆர்கெஸ்ட்ரா இருக்காரு, சினிமா பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். மேலே வந்து பெல் அடிச்சாரு. பார்த்தா அவங்க மாமன் பேசுறாரு. யார் அவரு? பெரிய மிச்சம் அவங்க உள்ளுக்குள்ள இருந்தனாலக்கெல்லாம் கிடையாது. வாங்கினா இருக்காரு. நீங்க எந்த டென்ஷன் இல்லை, கீழே வாசல். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நான் டிஎம்சி லுத்தரன் சர்ச் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறேன். உங்க வீட்டு பக்கத்துல யார் இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதுங்க. அவங்க மாறனாதா போறாங்க. அடுத்த வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதுன்னு சொன்னேன். அவங்க மேலதாசன் சொன்னாரு, இன்னொருத்தவங்க பெண்டிகாஸ்ன்னு சொன்னாரு, இன்னொருத்தவங்க ஏஜின்னு சொன்னாரு. 11 குடும்பத்தை பிடிச்சிட்டு வந்தாங்க. யாருமே பழக்கம் இல்லை. நல்ல கவனிங்க. வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளோட இருக்கிறோம், ஒரு பிக்னிக் போறோம், எக்ஸிபிஷன் போறோம், அவுட்டிங் போறோம், அடுத்த நாள் காலைல ஷூட்டிங் போறோம். அவ்வளவுதான். இதுதான் வேலை. வந்து அவரா சொன்னாரு, எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு சின்ன என்னையோட சின்ன பையன் இருந்தா ஒரு வேலையை பார்த்து போடான்னு இருப்பேன். அதானே எனக்கு தெரியும். நான் சர்ச்சில் இருக்கிறேன், கோயிலில் இருக்கிறேன், ஒரு போதகர் மையம், எனக்கு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். கேட்டது யாரு? ரொம்ப பெரிய வழியே இல்லாம சரியில்லை கூடணும். இதே மாதிரிதான் போடுவோம். அதனால இந்த மாதிரி கூட்டத்தை நான் ரொம்ப விரும்புறது காரணம் தான். கூடி வந்தோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு போதகர், ஏதாவது ஒரு பாஸ்டரை பிடிச்சி கூட்டிட்டு வந்துடுவேன். முதல் நாள் வரேன் எங்க வீட்டுலன்னா அடுத்த வாரம் பக்கத்து வீடு, அதுபடி ஒவ்வொரு வீடா ரொட்டேஷன்ல வரும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் டிமாண்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு சந்தோஷம். யாருக்கு இந்த வாரம் வர்றா தேடிட்டே இருக்கும்பா, ஒரு பொருள் கேட்கல. அப்பாடா அதுக்கும் வச்சாரு பாருங்க. ஏன் நம்ம அடுத்தால தேடணும்? அவர் சொன்னது 10 நிமிஷம் பாட்டு பாடுறோம், நல்ல கவனிங்க. பழக்கம் இல்லாத இடம். அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேஸ், அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு திங்ஸ், அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு மெட்டீரியல்ஸ், எதுவுமே தெரியாது. நம்ம பழக்கம்லாம் வேற, நம்ம எதிர்பார்க்கலாம் வேற. இப்போ அவர் சொன்னாரு, நம்ம வீட்லயே உங்க குடும்பம் முதல்ல பாட்டு நடத்து, ஒரு 3 பாட்டை பாடுங்க. நீங்களும் உங்க ஒய்ஃபும் உன் பையனும் இருந்து பாடுங்க. உன் பையனுக்கு கீபோர்டு வாசிக்க தெரியுமா, வாசிக்க சொல்லல. நீங்க சிங்கிங் செக்ஷனை நீங்க எடுத்துக்கங்க. ஒரு 6 செக்ஷன் பக்கத்துல ராஜ்சேகர் எடுத்துக்கிட்டு, அவர் எல்ஐசி தான், இன்சூரன்ஸ் செக்டார்ல இருந்து தான் ரிட்டையர் ஆனார். விஆர்எஸ் கொடுத்துட்டு தெரியுமா ராஜ்சேகர்? விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தாரு. இன்சூரன்ஸ் செக்டார்ல இருந்தாரு, விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தாரு. விஆர்எஸ் கொடுத்துட்டாருங்க. இப்ப ஹாஸ்பிட்டலா போயிட்டு இருக்கு. ஜிஹெச், இதுல மானமேடு லெப்ரசி ஹாஸ்பிட்டல், இப்படி ஆஸ்பத்திரியா பையன் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு நாங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்றோம். இப்படி வீதியா தெரிஞ்சுட்டு இருக்காரு. செல்லூர்ல ஸ்ப்ரே காசு ராஜ்சேகர், அவர் பக்கத்து வீடு. அவரு அப்புறம் இன்னொரு ஃபேமிலி, அவர் 10 நிமிஷம் ஒர்ஷிப் எடுக்கட்டும். இன்னொரு ஃபேமிலி ஒரு பைபிள் ரீடிங் வாசிக்கட்டும். இன்னொரு ஃபேமிலி ஒரு 10 நிமிஷம் செய்தியா பேசுங்க. இன்னொரு ஃபேமிலி எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலி அன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுங்க. முடிஞ்சு போச்சா? ஹலோ, கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எகைன் என்னையோட சின்ன பையனா ஆனா வழி இல்லை, சரண்டர். சரி எனக்கு இப்போ நாங்க பாடும்போது நமக்கு தெரிஞ்சது பாட்டா அதுலதானே இருக்கோம். அந்த பாட பாடி போயிடும். ஒர்ஷிப் புரிஞ்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்காக வீட்டுல பிராக்டிஸ். அந்த திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் ஒர்ஷிப் பிராக்டிஸ். நானும் ஒய்ஃபு பையன் எப்படி பழக்கப்படுத்துறாரு. ஈஸ்டாக்கு எகிப்து பழக்கம். ஆண்டவர் சொன்ன இடம் பழக்கம் இல்லை. ஆண்டவர் தண்ணுகிறார், விரட்டுகிறார், துரத்துகிறார். ஏன்? 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிட்டாங்க. இப்போ வந்துட்டோம், வர்ஷிப் பண்ணிட்டோம். அடுத்தது கவனிங்க. அந்த வாரம் போதகர் என்ன பேசுறாரோ ரொம்ப கவனமா கவனிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி வெளியே போய் உட்காந்துருவோம். செய்தி ஆரம்பிச்சுட்டா டக்குன்னு சைட்ல கூடி வெளியே வந்து வெளியில உட்காந்துருக்கு. செய்தி கொஞ்சம் திரும்ப உள்ள போய் உட்காந்து எல்லாரோட சேர்ந்து. இப்போ நமக்கு ஏதாவது தெரியணும்ல, பாஸ்டர் பேசுறதையாவது அதுல போய் அடிச்சிருவோம்டா. அவங்க எழுத ஆரம்பிச்சான். அதே செய்தியை பேசுறது, ஜெபம் பண்றது, எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாரு. இப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினாங்க. ஒரு காரணம் ஆண்டவர் அங்க ஒரு
நான் ஒரு பக்கம் வீடை கட்டுறேன், இன்னொருத்தவங்க ஒரு பக்கம் தினமணி நகர்ல கட்டுறாங்க, அங்க கட்டுறாங்க, கூண்டோட காலி. அவரும் போய் சேர்ந்தாரு. ஆனா இன்னைக்கு 12 குடும்பமும் 12 இடங்கள்ல தேவன் ஆசீர்வாதம். ஒரு ராஜிலும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இப்போ நான் அன்னைக்கு பஸ்ல கார் பிடிக்கும் போகும்போது அழுதுட்டே போனேன் பாருங்க. அன்னைக்கு படுத்த வசனம் எல்லாம் ஞாபகம் வருது. 7000 வசனத்துக்கு மேல உள்ள கிடக்குது. எங்க கண்ணை கட்டி யாரை பற்றி பேச சொன்னா பெருமிச்சு பேசக்கூடிய அளவு. காரணம் தெரியுமா? பழக்கம் இல்லாததுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் பழக்கப்படுத்தும் பொழுது விட்டுக் கொடுங்க. எதையுமே வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் அனுமதித்திருக்கிறாரு, அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்கிலா பிரிஸ்கில்லா. அவங்க பிராக்டிஸ் ஆனாங்க, அப்பல்லவ பிராக்டிஸ் பண்ணாங்க, வல்லவர்கள மாறினாங்க. அவங்க சொல்றாரு, எனக்காக தன் ஜீவனை கழுத்தை கொடுத்தது கூட கிடையாது. இல்லைங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை யாருக்காக வாழ்க்கோம்? இந்த இலைச்சில வேலைக்கு வந்தோம், டிரான்ஸ்போர்ட்ல வேலைக்கு வந்தோம். இன்னைக்கு நம்ம காட்டிலும் திறமையானவர்கள் பல பேர் வெளியில நிற்கும்போது நமக்கு ஆண்டவர் இந்த இடத்த கொடுத்தாரு. அப்போ எதுக்கு? பர்பஸ் என்ன? ஆண்டவரே, நான் என்ன செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, நான் மிஸ் பண்ணாலும் மீதி இருக்கிற காலத்துல ஏதாவது செய்யறதுக்கு இந்த இடத்துல பழக்கப்பட்டு. ரெண்டாவது எங்க போச்சுன்னா தெரியுமா? அன்செக்யூர்ட் பிளேஸ். முதல்ல அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்ப ரெண்டாவது பாதுகாப்பே இல்லை. ஈசாக்க கேட்டா சொல்லுவாரு, என்னப்பா பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? என் ஒய்ஃப ஹலோ அவங்க அப்பாவுக்கு நடந்துச்சுல்ல, சாராவை தூக்கிட்டு போயிட்டான். என் குடும்பத்துக்கே பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு ஆண்டவர் போச்சுடுறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் எப்பெல்லாம் நம்மளை பாதுகாப்பு இல்லாத இடம், அது நடந்துச்சு. எகிப்துல மட்டும் நடக்கல, இங்கேயும் நடந்துச்சு. இங்கேயும் நடந்துச்சு. இவர் நினைச்சாரு அங்க போனா நடக்காது, இங்க இருந்தா நடக்கும் நினைச்சாரு, இங்கேயே நடந்துச்சு. அப்ப நல்ல கவனிங்க. ஒரு அன்செக்யூர்டு பிளேஸ்ல இருக்கிற மாதிரி நினைக்கலாம். என் லைஃப் அன்செக்யூர்டா இருக்கிறது, என் பிள்ளைங்களுடைய லைஃப் அன்செக்யூர்டா இருக்கிறது, என்னுடைய மினிஸ்ட்ரி அன்செக்யூர்டா இருக்கிறது, என்னுடைய ஃபியூச்சர் மாதிரி ஒரு செக்யூர்டா இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு நினைச்சீங்க, எஸ்தரை கூப்பிட்டு கேளுங்க. நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க அம்மாட்ட இருந்து வந்துச்சு. எங்க அம்மா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. ஒரு நாள் அவங்க பழைய பைபிள்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப அவங்க எழுதி ஒரு பக்கத்துல எழுதியிருக்காங்க, ஒரு பேஜ் ஒட்டி வச்சிருக்காங்க. பரலோகத்துல போனா இவங்களை எல்லாம் சந்திக்கணும்னு எழுதிருந்தாங்க. யாரெல்லாம் சந்திக்கணுமா பாருங்களேன். நமக்கு என்னென்ன ஆசை இருக்குது, அவங்க ஆசையை பாருங்க. தாவீதை பார்த்து யார்கிட்ட பார்த்துக்கிட்டு எழுத கற்றுக்கிட்டு ஆசையா ஏமா எழுந்தது. அப்புறம் ஏலியுடைய பிள்ளைங்க இருக்காங்கல்ல, பிணைகாஸ், ஓப்பனி பிணைகாஸ், அவன் மருமகளை பார்த்து எப்படிமா இந்த கணவனோட இருந்தீங்கன்னு ஆசை. எங்க அம்மா எழுதி வச்சது சொல்றேன், உண்மையை சொல்றேன். ஓப்பனி பிணைகாசுடைய மனைவிகளை தேடி பார்த்து எப்படிமா இந்த பிள்ளைங்களோட இருந்தீங்க. அப்ப எனக்கு சுருக்கு, நானும் ஒரு பொதுவோட பயன்தான். அப்ப எதுக்காக எழுதிருப்பான்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். என்னைக்கெல்லாம் எழுதிக்கிறாங்க, ஒருவேளை எனக்காக இதை நினைத்து எழுதியிருக்கலாம். கண்ணீர் விட்டு ஆண்டவரோட மறுபடியும் ஒரு உத்தரவாதம். சோ கேளுங்க, அது பாதுகாப்பு இல்லாத இடம் தான். எஸ்தர் கூப்பிட்டு கேளுங்க, எஸ்தர இங்க வாமா, நீ எப்படிமா இருக்கிற, என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க? அரண்மனையில, சுஸ்தான் அரண்மனையில அடிமையா இருக்கிறா. வளர்க்கிறது அப்பா இல்லை, அல்லது அண்ணன். அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிறா. ராஜாட்ட போறையான்னு கூட இவருடைய விருப்பத்தை கேட்கல, கொண்டு போனாரு. அவருடைய விருப்பத்தின்படி எதுவும் நடக்கல. ஹஸ்பண்ட போய் பேச சொல்றாரு மொட்டைக்காய், பேச முடியாது. அவர் கூப்பிடாம நான் எப்படியா போய் பேசுவேன், பொண்ணும் போட்டுருவாரியா. பயம். காரணம் ஐ எம் அன்செக்யூர். நல்ல கவனிங்க. அந்த இடத்துல வச்சு, அந்த எஸ்டரை வச்சு பாதுகாப்பில்லாத பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெரிய கூட்டத்தை அவங்க பாதுகாப்புக்கு பயன்படுத்தினார். இப்ப நம்புறீங்களா? எங்க ஆண்டவர் நான் அன்செக்யூர்டா இருக்கிறேன்றதை நான் ஃபீல் பண்ணேன்னா மறந்துடாதீங்க. ஒரு பெரிய கூட்டத்தை ரிலீஸ் பண்றதுக்காக, அவங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆண்டவர் நம்ம அந்த இடத்துல வைத்திருக்கோம். நிச்சயமா சொல்லுவாங்க, பிரதர் அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி அன்செக்யூர்டா இருந்துச்சுங்கிறது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு யூதன் கூட கொல்லக்கூடாதுன்னு ராஜா பேசாரு பாத்தீங்களா, எல்லாரையும் பாதுகாப்புக்குள்ள கொண்டு வந்தாரு பாத்தீங்களா. அன்னைக்கு என் வாழ்க்கையில பெரிய விடுதலை. என்ன சொன்னேன்? பழக்கம் இல்லாத இடம். இதெல்லாம் இன்னும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். பழக்கம் இல்லாத செக்ஷன்ல போட்டாங்க, சொல்லாதீங்க.
பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்றேன் சொல்லாதீங்க. கடைசியா அன்பு பரிசுத்தமே. ராஜா ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, உங்களை வந்து சொல்றான் யார்கிட்ட? ஈசா கிட்ட. ஏன்பா இவ்வளவு மனைவின்னு சொல்லாம போன, சகோதரின்னு சொல்லிட்டியே, ஒருவேளை ஏன் ஊர்ல எவனாவது அவளை கெடுத்திருந்தாங்கன்னா? ராஜா சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. எந்த ராஜாவாவது அவங்க சிட்டிசனை பத்தி இப்படி சொல்லுவாரா? சமீபத்தில் நம்ம இதில் நடந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சொல்லி சிஎம் எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் கூட்டினாரு. அன்னைக்கு எங்களுக்கு லீவ். நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சிஎம் தான் பேசினார். தமிழ்நாட்டுல தண்ணிக்கு பஞ்சமே, எலக்ட்ரிசிட்டி பஞ்சமே. என்னங்க சொன்னாரு? நான் கேட்டேன். இருக்குது, உண்மைதான். தண்ணி நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி அப்பப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, யாருக்கு சொல்றா தெரியுமா? வேற கண்ட்ரில இருந்து இங்க வந்திருக்கிறான், என் கண்ட்ரியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வேற இடத்துல இருந்து வந்திருக்கான், என் பிள்ளைகளை நான் என்ன செய்ய மாட்டேன். சரியா படிக்கிற உண்மைதான். ஆனா என் பிள்ளை அப்படி இல்லை, அந்த மாதிரிதான். இப்ப ராஜா அவங்க சிட்டிசனை பற்றி சொல்றாரு. இவங்க இந்த போய் ஒய்ஃப்னு சொல்லாம சிஸ்டர்னு சொல்லிட்டியா, நல்ல வேலை நல்ல நேரம் இவங்க எடுக்காம விட்டேன். அதுதான் பேக்ரவுண்ட். அன்ஹோலி பிளேஸ். எங்கேயும் வாங்க ஓப்பனிங் பண்ணாங்க. சாமுவேலை கொண்டு வந்து அந்த அம்மா விடுறாங்க. இப்ப விட்டாங்க தெரியுமா? பால்குடி அவ்வளவுதான். அம்மா யாருன்னு தெரியாது. அப்ப பால்குடி மறந்தவொடனே கொண்டு வந்து அந்த அம்மா விட்டு போயிட்டாங்க. விடப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம்? ஓப்பனிங் பண்ணாங்க. செத்து போனாங்க. அதான் பைபிள் சொல்லுது. காணிக்கை கொடுக்க சர்ச்சுக்கு வராங்க பாத்தீங்களா, பண்டிகைக்கு வராங்கல்ல, காணிக்கை பெட்டியில போட்டு அந்த காணிக்கை கீழே போறதுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. பலி செலுத்தி அது வெந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய சுழாத மாதிரி வச்சு குத்தி அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அவனுக்கு தான். அங்க கொண்டு போய் இந்த சின்ன சாமியால விடுறாங்க. என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க அந்த அம்மா. நினைக்காதாலும் பெண்ணினால என்ன சொல்லியிருப்பாங்க? நான் கொஞ்சம் கற்பனை பண்றாரு. என் சிஸ்டர் இத்தனை வருஷத்துல போன ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இதை கொண்டு போய் இந்த குப்பையிலையா போடணும்? அம்மாவா இல்லையா? நம்ம பிள்ளைங்கள அல்லது பேத்திகளை பேர பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது அது எந்த ஏரியா? இந்த ஏரியால பசங்க இப்படில வருவாங்க. அந்த பசங்களோட நம்ம பிள்ளைங்க மோசம். ஆனா நம்ம நினைப்பு என்னது? ஐயோ அங்க போனா என் பிள்ளை சாமி சுத்தமான. அந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம், என் பிள்ளை எங்க இருந்தாலும் பரிசுத்தமான. ஏன்னா God's place, it's not my place. அது கடவுளுடைய இடம். யாருக்கு முடியுமா? இப்ப போய் 2 வாரத்துல முதல் வாரம் 2 டேஸ்ல ஃபர்ஸ்ட் வீக்கு ரத்ன புரியுது கோயம்புத்தூர்ல ஒரு கத்தீட்ரலுக்கு போயிருந்தேன். 3 days 3 நாள். முதல் நாள் கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு போனாங்க. நானு 2 ஐயரு, கேட்டகிஸ்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் எல்லாருமே போனோம். அவங்க அப்ராட்ல இருக்கிறாங்க, யூரோப்ல இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி லீவுக்காக வந்திருக்கிறாங்க. இதே பாருங்க, உள்ளுக்குள்ளே 10 காரை நிப்பாட்டலாம் போல, அவ்வளவு வசதி இருக்குல்ல. வீட்டெல்லாம் பெருசா இருக்கு. நான் சொல்ற வீட்டுக்குள்ள அவ்வளவு வசதியா இருக்கு. அவங்க பையன் வந்தான். ஐடி இதுல ஏதோ படிக்கிறேன் நான், மும்பைல படிக்கிறேன்னு சொன்னான். மும்பைல படிக்கிறேன். ஆனா வாஸ்தான் பாருங்க, என்னால எந்திரிக்கவே முடியல. ஏன்னா நான் பேசிக்கா நான் ஒரு மியூசிஷியனால அவனுடைய ஹேண்ட் ஓட்டம், அவனுடைய ஸ்டைல் எல்லாம் பார்த்து மறந்துட்டேன். எங்கடா கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன். ஆன்லைன்ல யூரோப்ல உள்ள ஒரு டைரக்டர்ல கத்துக்கிட்டேன். சர்ச்சில் வாசிக்கிறியாடான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்? சர்ச்சில் நான் கோயில இருந்தா கெட்டு போயிருக்கேன் எங்க டேடி சொன்னாங்க. கோயில இருந்தா என்ன ஆயிடுவாரா? சொன்னது யாரு? அவங்க வச்சுட்டே சொன்னேன், நீ இன்னும் அவங்கள காட்டிலும் கெட்டு போறதுக்குள்ள சீக்கிரம் சர்ச்சுக்கு போறாங்க. புரியுதா உங்களுக்கு? சின்ன வயசுல நம்ம என்ன சொல்லிட்டோம்? அவங்களோட சேராத, இவங்களோட சேராத, செய்யாத. நோ 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 நோ. என் கதையை நான் சொன்னேன்னா நீங்க என்ன அடுத்த எப்பவே மாட்டீங்க. மை பாஸ்ட் லைஃப் எதையும் நான் கூட குறைய பேசல. இவனையாடா கூப்பிட்டோன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒண்ணு, அப்படிப்பட்ட ஆள் தான் ஆண்டு கொடுத்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அவங்கதான் அட்டிப்பட்டு நீங்க கவனிச்சிங்களோ கவனிக்கல தெரியல, இந்த பைபிள் வச்சுட்டு எதை பேசணும்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கணும். யாருக்கு பேசணும்னு சொல்லிக் கொடுப்பாரு. அவ்வளவு ஆண்டவரே உனக்கு பிரியமானது செய்ய இருக்கிற இடம் பழக்கம் தான். என்னை சுற்றில இருக்கிறவங்க என்னை புரிஞ்சுக்கிறாதவங்களா இருக்கும். அதான் பழக்கம் இல்லாத இடம்.
என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னையும் என்னுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஐ எம் அன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஐ எம் அன்செக்யூர்டு. எனக்கு நல்லது நடக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை கொண்டு வந்துருக்கேன், ஆனா அவங்க பார்வையெல்லாம் வித்தியாசமா இருக்குது. ஐ எம் அன்செக்யூர்டு. பார்வையிலே கொண்டுருவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வாங்கிட்டு அவங்க பார்வையிலே கொண்டுருவாங்க போது. அதுதான் பாதுகாப்பு. ஆனா ஆண்டவர் அங்கதான் சொல்லிட்டாரு, பரிசுத்தம் எதையுமே பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தோடு இருப்பாரானால், அந்த பரிசுத்தம் இல்லாத இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக சாமுவேலை அந்த ராஜாக்களை ஆளக்கூடிய பெரிய அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாய் தேவன் அவனை மாற்றிவிட்டார். அன்னைக்கு எவ்வளவு சொன்னேன், எதாவது சொன்னேன். இன்னைக்கு நான் அழகா ஈசாக சொல்லிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்குமான எவ்வளவு சொல்றேன். சேம் எக்ஸ்பீரியன்ஸ். உமக்கு பிரியமானதாங்க, உமக்கு பிரியம். முதல்ல நான் என் இஷ்டத்துக்கு செய்யாதபடிக்கு கணவன் மனைவியுமா உட்கார்ந்து உமக்கு எது பிரியம் ஆண்டவரே அதை செய்வதற்கு நீ விட்டுக் சொல்லுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறுதியில் மற்றவர்களுடைய சூரியன்